ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 1 வீக்குக்கான காய்கறிகளை எப்படி வச்சு மீல் பிளான் பண்ணலாம், அதை மீல் ப்ரெப்பும் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ தான் கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ கையாக மீல் ப்ரெப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 1 வீக் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் காய்கறிகளை தண்ணியில் லூக் வார்ம் வாட்டராக இருந்தால் கூட ஓகே தான். அது தண்ணியில் போட்டு நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷோ இல்லைனா வந்து காய்கறி கழுவுறதுக்குன்னே சில ப்ரஷ் இருக்குது, இல்லை கையை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறியில் வந்து எல்லா காய்கறிலையுமே சரி இல்லை பழங்கள்லேயும் சரி மருந்து ஃபர்டிலைசர்ஸ் போட தான் செய்வாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீல் ப்ரெப்பு வந்து மெயினாக நான் எலக்ட்ரிக் சாப்பர் வச்சுருக்கேன், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சில காய்கறிகளுக்கு வந்து நம்ம தோல் எடுக்க வேண்டியது இருக்கும், சில காய்கறிகளுக்கு வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சாப்பரில் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற வெஜிடபிள்ஸ். இதை வச்சு இப்போ மீல் பிளான் பண்ணி நெக்ஸ்ட் வீக்குக்கு போட்டு வச்சிட்டோன்னா அந்த வீக்கே ரொம்ப ஈஸியாக போன மாதிரி இருக்கும். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா, கழுவியாச்சு, கழுவும் போது உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது வந்து சாலடுக்கு தான் மோஸ்ட்லி, குருமா அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் கேரட் எடுத்துப்போம். சாலடு இதில் என்ன இருக்குன்னா, ரா பப்பாயா, அப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், நம்மளோட சௌச்சௌ, அப்புறம் இந்த பிங்க் கலர் ரேடிஷு, இது சாம்பாருக்கு, அப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு. இதை தவிர்த்து இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சது, இதெல்லாம் வாஷ் பண்ணல, நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் ஸ்ப்ரிங் அனியன், அடுத்து வந்து கொத்தமல்லி இருக்குது. கொத்தமல்லி ஆல்மோஸ்ட் நம்ம நிறையா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செலரி ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து போன வீக்கு வாங்கினதில் 2 காய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, கேபேஜ் அண்ட் வாழைக்காய். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு வீக்குக்கு நான் இப்போது பிளான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்ட பிறகு வந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் என்னால் சாப் பண்ண முடியுமோ அதை நம்ம சாப் பண்ண போகிறோம். ஸோ கையை வச்சுலாம் நான் சாப் பண்ண போகிறதில்ல. இந்த பிரீத்தி ஜோடியாக்கோட இந்த ஜார் பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஜாரை வச்சு கிரேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்லைஸ் பண்ணுறது, எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பிளான் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம மீல் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு நார்மல் பேப்பர் தான். இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு பேப்பர் தான் நினைக்கிறேன். ஆமாம், 1 சைடு பேப்பர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம இதுக்குன்னு நான் தனியாக ஒரு புக்கெலாம் நான் மெயின்டைன் பண்ணுறதில்ல. மண்டே மார்னிங்க்கு வந்து, ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவுமே ஸ்கூல் இருக்குது. ஸோ என் பையனுக்கோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் சேர்ந்து வர மாதிரி தான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் பராத்தா. ஸோ பன்னீர் பராத்தாக்கு பெருசாக எங்களுக்கு ஒரு சைட் டிஷ் தேவையில்லை தான், வேணும்னா தயிர் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு காலி பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து லெமன் ரைஸும் பீன்ஸ் பொரியலும் கொஞ்சம் நல்லா போகும். ஸோ லெமன் ரைஸ், அப்புறம் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் இது 2 மட்டும் கொடுத்தோன்னா என் பையன் செம்ம கோவம் வந்துடும் அவருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு எக் மசாலா. கோவம் வரும்ன்றதை விட வந்து நம்ம பசங்க என்ன சாப்பிடுவாங்க, எவ்வளோ சாப்பிடுவாங்க நம்மளுக்கு தானே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ்க்கான எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால ஹக்கா நூடுல்ஸு, வெஜ் ஹக்கா நூடுல்ஸு. ஸோ மெயினாக இதில் வந்து நம்ம செலரி போட போகிறோம். ஸோ அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டியூஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் என் பையனுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு சேர்ந்த மாதிரி தான் ஒரே ஐட்டமாக தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வாஃபிள் வந்து இந்த மில்லட்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அதை வச்ச மாதிரியான வாஃபிள் மிக்ஸ் இருக்குது. நம்ம குளுட்டன் ஃப்ரீ இருக்கும்ல அந்த இது. ஸோ அது வந்து காஸ்கோவில் இருக்குது, அதுதான் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்கு, மில்க் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், வாஃபிள் அண்ட் மேப்பிள் சிரப்பு. லஞ்சுக்கு வந்து என்கிட்ட வாழைக்காய் இருக்குது. ஸோ அது போன வாரத்துக்குள்ளதுன்றதுனால அது சீக்கிரம் முடிச்சிடணும். அதனால வந்து அவியலுக்கு வேண்டிய காய்கறிகளும்
கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து முள்ளங்கியும் இருக்கிறதுனால ரேடிஷ் சாம்பார் அப்புறம் அவியல், அவ்வளோதான். இதுக்கு மேலே நிறைய காய்கறி இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு தோசை வந்து தோசை மாவு அரைக்கல. என்கிட்ட எந்த தோசை மாவும் இல்லை. இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வேறு ஏதாவது தோசை அப்படி பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீக் மீல் பிளானில் உங்களுக்கு தோசை வந்து இருக்காது. நார்மல் அரிசி மாவு உளுந்து மாவு வச்சு பண்ணுவோமே அந்த தோசை இருக்காது. அது போல் வேறு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோசை போட்டிருக்கேன். என்னென்னா வீட் தோசை. ஸோ வீட் ஃப்ளாரு கொஞ்சம், அப்புறம் ரவை, அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டோனாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே போட்டாலுமே நல்லாயிருக்கும். அதில் தாளித்து கொட்டுறதா இருந்தால் இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சாம்பார் இருக்கும், மீதி சாம்பார். ஸோ சாம்பார், அப்புறம் சட்னி வேணும்னா சட்னி, இல்லை பொடி கூட இருந்தாலும் ஓகே தான். ஸோ மோஸ்ட்லி நைட்டு வந்து தேங்காய் நிறையா எடுத்துக்க மாட்டோம். அடுத்து வெட்னஸ்டே மார்னிங்க்கு வந்து என்கிட்ட அவகேடாவும் இருக்குது. ஸோ அதனால் அவகேடோ சப்பாத்தி நல்லா க்ரீனாக இருக்கும், பட் ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தியாக இருக்கும். அதாவது லஞ்ச் பாக்ஸுக்குமே வந்து உங்களுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அஸ்பாரகஸும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அஸ்பாரகஸ்லாம் என் பையன் சாப்பிடவே மாட்டான். ஸோ அதனால் அஸ்பாரகஸ் வச்சு சட்னி. ஸோ சப்பாத்திக்கு சட்னியான்னு கேட்டால் அஸ்பாரகஸ் அப்படியே சாப்பிட முடியாது, அப்போ சட்னியாக சாப்பிட்ணுன்னு சொல்லிடுவேன் நான். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுடலாம். ஸோ எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். என்னடா லஞ்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட், நான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். என் பையனோட லஞ்ச் டைம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் 10 o'clock 10:30 இருக்கும். அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான் வரும். காலையில் அவன் போகும்போது ஒரு கப்பு பால் குடிச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அங்கே 10 மணிக்கு இதை தான் சாப்பிடுவார். ஸோ ரைஸ் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க ஜென்ரலாக. ஸோ அதனால தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களோட லஞ்சு, இல்லை அவங்களோட லஞ்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, இப்படி தான் வந்து ஸ்வாப் பண்ணிப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வெட்னஸ்டே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் இன்னுமே அந்த அக்கா நூடுல்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் அதே வெஜிடபிள்ஸ் என்கிட்ட இன்னுமே இருக்கும். ஸோ அதனால் எக் அண்ட் வெஜ்ஜீஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் போட்டு. ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து கேப்சிகம் இருக்குது. ஸோ கேப்சிகம் வச்சு ஒரு கறி மாதிரி பண்ணிட வேண்டியது தான். அடுத்து வெட்னஸ்டே டின்னருக்கு வந்து சேமியா உப்புமா. அப்புறம் தேர்ஸ்டே மார்னிங். ஸோ தேர்ஸ்டே மார்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரினா சாண்ட்விச் ப்ரெட் மாதிரி தான் ஏதாவது கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பொட்டேட்டோ சாண்ட்விச்சு, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு சாம்பார் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தால், பருப்பு குழம்பு இருக்கு இல்லையா, அது தால். அதுக்கப்புறம் சௌச்சவ் இருக்குது. ஸோ சௌச்சவ் வச்சு பொரியல், சௌச்சவ் தேங்காய்லாம் போட்ட பொரியல். அதுக்கப்புறம் மாங்காய் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து உப்பு மாங்காய் அண்டு மோர் நம்ம வீடியோவுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு ஸோ தேர்ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி. ஸோ அன்றைக்கி நான் வந்து ஒர்க் போவேன். ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வைக்கிற மாதிரி ஐட்டம்ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நாளும் நான் வந்து டின்னர் கொஞ்சம் லன்ச் டைமே பாதி செஞ்சு வச்சுட்டேன்னா நைட்டு வந்தேன்னா எனக்கு செஞ்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சப்பாத்தி. ஸோ இது எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வேலை வரும் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளானை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போடுங்க. உங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிம்பிளான ஐட்டம்ஸ்லாம் அந்த வேலை இருக்க நாளில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே ஏதாவது செஞ்சு வைக்க முடியுமா, அப்படி அந்த மாதிரி டிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அந்த மொமெண்ட்டுக்கு தோசையை ஊற்றி செஞ்சு இல்லை சப்பாத்தி போட்டு செஞ்சு சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்பாத்தியில் நான் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். இல்லை டைம் இருந்துச்சுன்னா சப்பாத்தியை போட்டுட்டு கூட போயிடுவேன் நான். அகைன் சப்பாத்தி மாவு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ப்ரீத்தி ஜோடியாக்கு அந்த அட்டாச்மெண்ட், அதுலேயே சப்பாத்தி மாவு பிசையலாம். ஸோ அதுவும் நான் அதுலேயே பண்ணிவிடுவேன் நான். அதுக்கப்புறம்
4 நாள் கழிச்சு வெஜ்ஜீஸ் கொஞ்சம் இருக்கும். லைக் பொட்டேட்டோ, அப்புறம் பீஸு. பொட்டேட்டோலாம் எப்பவுமே எங்க வீட்ல இருக்கும். 3 ஐட்டம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். வெங்காயம், தக்காளி, பொட்டேட்டோ. இது வந்து ஸ்டேப்பிளான ஃபுட் மாதிரி தான் எங்க வீட்ல போயிட்டுருக்கும். ஸோ, அதனால சப்பாத்திக்கு அந்த நேரத்துக்கு என்கிட்ட என்ன காய்கறி இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா? அதில மிச்சம் மீதி இருக்கிற காய்கறி மெயினா அதில பொட்டேட்டோ இருக்கும். பீஸ் அண்ட் பொட்டேட்டோ. ஸோ, அந்த குருமா. ஸோ, லெஃப்ட் ஓவர் வெஜ்ஜீஸ் குருமா. கேரட், அப்புறம் முள்ளங்கி இருந்துச்சுன்னா முள்ளங்கி கூட நான் போடுவேன் நானு. ஏன்னா காய் குருமான்ற போது தெரியாது அது. அடுத்து ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே வந்து வீக்கெண்டு, கிட்டத்தட்ட வீக்கெண்டுன்றதுனால ரொம்ப நிறைய வேலை வச்சுக்கக்கூடாது. ஸோ, அதனால வந்து பார்த்திங்கன்னா, காலையில் என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு பூரி. பூரி வித் சைட் டிஷ் எதுவுமே அவனுக்கு தேவை இருக்காது. வெறும் கெச்சப் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த குருமா கூட வச்சு சாப்பிட மாட்டான். ஸோ, அதனால சைட் டிஷ் கிடையாது. ஸோ, பூரின்றது என் பையனுக்கு மட்டும்தான். எங்களுக்கு வந்து அவல் உப்புமா. அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ செலரி இருக்குது. ஸோ, என்னோட ரொம்ப இன்னொரு ஒரு ஃபேவரட்டான வெஜிடபிள் செலரி. ஸோ, அதனால செலரி வச்சு செலரி ரைஸு. அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக என் பையனோ இல்லை என் ஹஸ்பண்டோ சாப்பிடுவான். கண்டிப்பாக என் பையன் சாப்பிட மாட்டான். என் ஹஸ்பண்ட் ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால் புதினா நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ, அதை வச்சு புதினா துவையல் மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ரைஸும், அதுக்கப்புறம் புதினா துவையல், தயிர் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ, நான் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் பார்த்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சேப்பக்கிழங்கும் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இப்போ காமிக்கல. ஆனால் நான் அது வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஸோ, சேப்பங்கிழங்கு வேக வைக்கிறதுனா ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் வேக வச்சு, அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மசாலா தடவி இல்லை மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ, இந்த வீக் வந்து நான் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு வெஜ்ஜீஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து முன்னாடியே காய்கறி கட் பண்ணி வைக்க மாட்டேன். பட் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. பிளான் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு ப்ரெப்புன்னுவாங்களே, அந்த ப்ரெப் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நான் பண்ணது கிடையாது. ஸோ, இது கூட சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ஃப்ரைடே வந்து நாங்கள் அகைன் ஒரு கிளாஸ்க்கு போவோம். ஸோ, அதனால வந்து முன்னாடியே செஞ்சு வைக்கணும். இந்த லஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் பாஸ்தாவை வேக வச்சுடுவேன். அதே மாதிரி பாஸ்தா சாஸுமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ, பாஸ்தா வெஜ்ஜீஸ் பாஸ்தா தான். அதுக்கடுத்து சாட்டர்டே. ஸோ, வீக்கெண்டு வந்தாச்சு. ஸோ, சாட்டர்டே வீக்கெண்டுன்றதுனால வந்து நான் ஓரளவுக்கு வேலையை கம்மி பண்ணிவிடுவேன். பொறுமையாக தான் எல்லாருமே எந்திக்கவும் செய்வாங்க. ஸோ, அதனால வந்து 2த்துக்கும், அதாவது பிரஞ்சாகவே போயிட போகுது சாட்டர்டே மார்னிங். ஸோ, என்னென்னா பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கல்னால் எங்களுது வந்து ஒரு காம்போவாக தான் போகும். ஸோ, அதனால பொங்கல், சாம்பார், சட்னி அண்ட் வடை. ஸோ, இந்த ஃப்ரைடே டைமில் நான் வந்து அரிசி ஊற வச்சு தோசை மாவு ரெடி ஆகிடும். ஸோ, அதனால வடை மாவும் எனக்கு அப்போ இருக்கும். ஏன்னா நான் ஜென்ரலாக கிரைண்டரில் உளுந்து அரைச்சாதான் வடைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த இட்லி மாவுக்கு ஊற போடும் போதே வடைக்கும் ஊற போட்டுடுவேன். ஸோ, வடைக்கும் அரைச்சி வச்சுட்டேன்னா அன்றைக்கி பிரஞ்சுக்கு இந்த காம்போ வந்துடும். ஸோ, டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலையில் சாம்பார் வைக்கிறோம் இல்லையா? ஸோ, இடியாப்பம் சாம்பார் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க அந்த காம்பினேஷனு. பட் எனக்கும் என் பையனுக்கும் அவ்வளோ பிடிக்காது. ஸோ, அதனால வந்து எங்களுக்கு வந்து லெமன் இடியாப்பம். ஸோ, அது எனக்கும் சரி என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ, இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ, சண்டே அன்றைக்கி தான் ஷாப்பிங் போவோம். ஸோ, ஆல்மோஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ, லெஃப்ட் ஓவர்ஸ் தான் வச்சு நான் சமைப்பேன். ஸோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உப்மா,
கிச்சடின்னுவாங்கள்ல அந்த கிச்சடி. ஸோ கிச்சடி எங்கள் வீட்டில் பெருசாக பிடிக்காது. ஏன்னா அதில் காய்கறி வருது இல்லையா? ஸோ அதனால் உப்புமாவே ரொம்ப தேவாமிர்தமாக சாப்பிட்டுடுவாங்க. உப்புமா அண்ட் கோகனட் சட்னி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து நான் பார்க்கணும். ஸோ இதில் வந்து மிச்சம் மீதி காய்கறிகள், குக் பண்ணாத காய்கறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நான் அப்போதைக்கு பிளான் பண்ணிப்பேன். நான் பிளான் பண்ணு அப்படின்னு போட்டேன். அதுக்கு அடுத்து வந்து டின்னருக்கு தோசை. ஸோ அடுத்த நாள் ஏஞ்சி ஸ்கூலுக்கு வேலைக்கு எல்லாம் போக வேண்டியது இருக்கிறதுனால சிம்பிளாக தோசை. அதுக்கப்புறம் பொடி, தோசை அண்ட் பொடி ஆர் சட்னி. ஸோ பொடி வந்து 24 ஹவர்ஸ் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் பொடிக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட வெஜ்ஜிஸ்லாம், அதாவது மீல் பிளான் ரெடி ஆகிடுச்சு. வெஜ்ஜிஸும் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. எதெல்லாம் ப்ரெப் பண்ண முடியுமோ அதை ப்ரெப் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ இந்த லீஃபி வெஜ்ஜிஸ் இதெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வாஷ் கூட நான் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது ஃப்ரெஷ்னஸ் போயிடும், இல்லை வதங்கி, இல்லை அந்த அழுகி அந்த மாதிரி ஆகும். ஸோ கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் அண்டு புதினா, செலரி, அதுக்கப்புறம் அஸ்பரகஸ் மட்டும் ஒரு கப்பில், இது ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி, அதாவது கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம இதை வைக்க போகிறோம். ஸோ பீன்ஸ் வந்து நம்ம சாப்பரில் தான் போட போகிறோம். ஸோ இந்த எண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி அதில் போட்டுற வேண்டியது தான். நீங்கள் வந்து கையில் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு இந்த பீன்ஸோடைய எண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு பஞ்சாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து ஒர்க்கும் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துட்டு குக் பண்ணுறதுன்றது கஷ்டம்தான். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி பிளான் பண்ணி ப்ரெப் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோ முடித்து, அதாவது இந்த வீக்கை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் விலாகில் அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியுமே இதில் கட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வராதை தவிர்த்து, பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து காய்கறி முன்னாடியே கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஆனால் காலையில் இந்த மாதிரி டீட்டெயில்டான வெஜ்ஜிஸ் சாப்பிங் இருக்குன்னா, இந்த மாதிரி எண்ட்ஸ் வந்து பீன்ஸுக்கு, கோவக்காய், அப்புறம் அவரைக்காய், அடுத்து வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்க்கெலாம் எண்ட்ஸை கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கையிலே கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பரில் கூட போட்டுக்கலாம். ஸோ முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டா இதனோட சத்து போயிடுமா அப்படின்ட்டுலாம் கேட்டோன்னா நம்ம அதுக்கு ஒன்றோட ஒன்று பெட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட, இல்லை சாப்பிடாமல் இருக்கிறத விட அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து காலையில் எல்லாருக்குமே சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போக முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான். அதே சமயம் சில பேர்லாம் ரொம்ப ஏர்லியாக கிளம்புவாங்க. இங்கே வந்து மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப ஏர்லியாகவே கிளம்புவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு எது வசதியோ அது நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். ஸோ இப்போ கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த பீன்ஸ் வந்து மொத்தமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட மாட்டேன். அதாவது பொரியலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட மாட்டேன். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து குருமாலாம் கூட பண்ண போகிறோம். அதனால் இதில் ஒரு கால்வாசி போர்ஷனை எடுத்து சேவ் பண்ணிவிடுவேன். அதை சாப் பண்ண மாட்டேன். அது இந்த மாதிரி எண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 1 வீக்கு இது பிளான் பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். அதுக்கும் மேலே வந்து பிளான் பண்ணி வைக்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு கோவிட் டைமில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதோட ரிசல்ட் வேறு வழி இல்லாமல் அப்போ சாப்பிட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டோம் சொன்னால் தெரியல எனக்கு அது எவ்வளோ இது இதுவாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் சீவிட போகிறேன். இது வந்து கிரேட் பண்ணுற அட்டாச்மெண்ட்டு, இது வந்து சீவுறது.
இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க இந்த சாலட் வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் குக்கும்பர் நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். இந்த மிட் மார்னிங் இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட்டா ஓகே தான். ஸோ இது வந்து எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு 2 days கூட வராது, 2 or 3 days மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஸோ கேரட் வந்து நான் ஃபுல்லாகவுமே கூட நான் எடுத்துக்கல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நூடுல்ஸ், அப்புறம் குருமா, சாம்பார், இது எல்லாத்துக்குமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கரெக்டாக வரும் இது ஒரு வீக்கு. ஸோ மீதி இருக்கிற கேரட்ஸை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு அப்படியே எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காவும் நம்ம இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ பட் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் சாம்பாருக்கு முள்ளங்கி இப்போ நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்ணோம் அதே இதை வச்சே ஸ்லைஸ் பண்ணிட்டு ஸோ குருமாவில் முள்ளங்கி ஒரு 2-3 பீஸ் போட்டால் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் ஒரு 2-3 எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஞாபகமாக குருமாக்கு எடுத்து போட்டுருவோம். ஸோ நம்ம முள்ளங்கியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இதுவுமே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம், சாலடுக்குமே இது அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்மெல்லு பேர் பண்ணிக்க முடிஞ்சவங்களால ராவாக போய் சாப்பிட முடியும். ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிடுவாங்க, பட் என்னால் இதை சாப்பிட முடியாது. வெறும் நான் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டுப்பேன். பீன்ஸுமே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி குருமா, சாம்பார், ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெலாம் கூடமே சேர்த்துக்கலாம். இதையும் அந்த பாக்ஸோடய எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸை நம்ம சாப்பர்லேயே போட்டு சாப் பண்ணிடலாம். ஸோ பீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதையும் பாக்ஸில் போட்டு நாளைக்கே எடுத்துகிட்டு போகிறோம். இது ஸோ இந்த பீன்ஸ், கோவக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 2 நாள்லேயே அது மேக்ஸிமம் 2 நாள்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக போட்டோம், அப்படியே இன்டாக்டாக ஒரு இது பஞ்ச் மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இல்லை கொஞ்சம் அது அப்படியே சாஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீல நீளமானது வரும். ஸோ பீன்ஸ் பொரியலுக்கும் பீன்ஸை கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ஸ்லைஸ் ஆர் சாப் இல்லை ஸ்லைஸ் தான் பண்ண போகிறது. வந்து அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறது கேபேஜ். நம்ம கேபேஜும் கட் பண்ணியாச்சு, நம்ம கட் பண்ணல, சாப்பர் கட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ரா பப்பாயாவை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரா பப்பாயா சாலட் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான். சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த தோலை எடுத்துகிட்டு பீஸஸாக கட் பண்ணி இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம குக் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிற எல்லாமே வந்து 1 வீக்குக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு 1 வீக் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் சமையலுக்கு நைட்டு கூட இந்த வேலையை பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்குமே இது வந்து பழக்கம் கிடையாது. ஆனால் எனக்கு செக் பண்ணணும் அந்த ஒரு 1 வீக்குக்கு இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சா எவ்வளவு வருது, அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது. இப்போ இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேரினேஷன் தான். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக ஓமம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டோன்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து டக்குன்னு குக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. அடுத்த நாள் காலையில் நம்ம மீல் பிளான் படி பன்னீர் பராத்தா. ஸோ அதுக்கு நான் வந்து சப்பாத்தி மாவு இப்போவே பேசிட்டு வச்சுருப்போகிறேன். ஸோ இதே ப்ரீத்தி ஜோடியாக்கோட அட்டாச்மெண்ட்டில் தான். ஸோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, ஒரு கப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கப்புக்கு 1/2 கப்பு வாட்டர். ஸோ தேவையான அளவு உப்பு, ஆயில் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. ஸோ மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக 1 மினிட்ல நம்மளுக்கு மாவும் பிசைஞ்சு வந்துடும்.
ஸோ நம்மளோட சப்பாத்தி டோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி காலையில் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ காலையில் எடுக்கும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, இது திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 5 or 10 seconds மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இப்போ என்ன சாஃப்ட்னஸ் இருக்கோ அந்த சாஃப்ட்னஸ் வந்து பிசையும் போது வரும். ஸோ 1 வீக்குக்கான மீல் பிளானிங்கும் சரி, மீல் ப்ரெப்புமே பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெப் பண்ண காய்கறிகள்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜுக்குனே சில ஏர்டைட் பாக்ஸஸ் இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 வீக் ப்ரெப் பண்ண இந்த காய்கறிகள்லாம் குக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ற அப்டேட்டை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.